சண்முகபரணி சீரியல்ல இப்ப அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசேன்னு சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். முத்துப்பாண்டி வந்து எதார்த்தமா வந்து நம்ப சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்க அம்மா பாக்கியத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறப்ப, சவுந்தரபாண்டி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. திருப்பியும் என் பையன் என்னோட பையனா மாறணும். அதுக்கு அவன் என் பேச்ச கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு முடியலங்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணனா நிச்சயம் வந்து என் பேச்ச வந்து கேட்க ஆரம்பிச்சுருவான். எனக்கு அவன் மேல அம்புட்டு பாசம் இருக்குன்னு முத்துப்பாண்டிக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி முத்துப்பாண்டிக்குள்ள இருக்கிற என்னோட பாசத்த அப்படியே தட்டி எழுப்ப போறேன். சூப்பர் ஐயா! நீங்க இதே மாரி திட்டம் போடுங்கன்னோனே, அதுக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க. நம்ப முத்துப்பாண்டி பின்னாடிலேருந்து நின்னுகிட்டு, இவரு என்ன உட்காந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் இவரு பேச்ச இனிமேட்டு கேட்க போறேனாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முத்துப்பாண்டி அப்பன்னு பார்த்து, "என்ன தூக்கிட்டு போங்கல்ல" அப்படின்னு சொல்லி பெட்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. நான் தூங்குற மாரி இருக்கேன். அக்கா, நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து முத்துப்பாண்டி வந்தானா, அவன வந்து கூப்பிட்டுட்டு வா. நீ ஹால்லயே வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொன்னோனே, ஒரு பக்கம் போர்வைய வந்து போத்தல. அப்பதான் வந்து எதார்த்தமா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, சனியன் வந்து போர்வைய வந்து போத்துறாங்க. சவுந்தரபாண்டி மேல. ஒரு பக்கம் வந்து அம்மா, அம்மாங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அக்கா வந்துட்டாங்க்கா. இனிமேட்டு என்னோட நடிப்ப பாருக்கா அப்படின்னு சொன்னோனே, அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லி பாண்டியம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ப முத்துப்பாண்டி அந்த இடத்துல, "ஏய்! உங்க அம்மாவ பத்தி தான் பேசுவியா? உங்க அம்மா வந்து கடை தெருவுக்கு போயிருக்கா. மல்லிகை ஜாமான், காய்கறி, பழம் இதெல்லாம் வாங்குறதுக்காக. சரி, நான் எங்க அம்மாவ அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். ஏலே உனக்குன்னு ஒரு அப்பா இருக்காங்க. அவர் வந்து இப்ப கொஞ்சம் முடியாம இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? உன் மேல அம்புட்டு பாசம் வளர்த்த அப்பன்காரன, நீ என்ன ஏதுன்னே கேட்காம இருக்கியே! இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொன்னோனே, சரி இப்ப என்ன ஏதுன்னு கேட்கணுமா அவசியம்? "என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் அப்பன் தான்டா அது" அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து முத்துப்பாண்டி வர விஷயம் தெரிஞ்சோனே, முத்துப்பாண்டி முத்துப்பாண்டிங்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ப சவுந்தரபாண்டி செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம முத்துப்பாண்டிக்கு இவங்க நடிக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படியே வந்து கேஷுவலா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப முத்துப்பாண்டி, "ஏலே எப்படில இருக்க?" அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது, முத்துப்பாண்டி நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து, "நான் நல்லா இருக்கேன். என்னதான் இருந்தாலும் முத்துப்பாண்டி என்னோட பையனாச்சே! அவன் என் பேச்ச மட்டும் தான் கேட்பான். உனக்காக நான் 2 நாள் வந்து சாப்பிடாம இருக்கேன்ப்பா முத்துப்பாண்டி. நீ திருப்பியும் பழையபடி இங்கேயே வந்துருப்பா." பாய் கடையில ஏகப்பட்ட வெரைட்டியான சாப்பாடெல்லாம் ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுருக்க போல இருக்கே! முன்னாடிய விட ரொம்ப அதிகமா சாப்பிட்டேன்னு தகவல் வந்துச்சு. யாருப்பா சொன்னான்னு சொல்லி ஏந்திச்சு உட்காந்து அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எங்கேருந்து தெம்பு வந்துச்சு? நீ தான் நடிப்பு பேர் வழியாச்சே! திருப்பியும் பழசெல்லாம் வந்து மாத்திர்லாம். அப்படி இப்படிங்கிற மாரி திட்டம் போடாத. நீ திட்டம் போட்டு என் மனச மாத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் உன்னோட பையன் வந்து கிடையாது. பார்த்துக்க. அதுவும் பழைய முத்துப்பாண்டி கிடையாது. நான் பாக்கியத்தோட பையன். 2ம் ஒண்ணு தானல்ல அப்படின்னு சொல்லும்போது, உன் பையனா இருந்து வில்லனா இருந்ததெல்லாம் வேற முத்துப்பாண்டி. இப்ப நான் பாக்கியத்தோட பையனா இருந்து நல்லது மட்டும் தான் வந்து யோசிப்பேன். உன் பக்கம் இழுக்கணும்னு சொல்லி, இது மாரி கேவலமா ட்ராமாலாம் ஆடாத. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எசக்கிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால தான் நீ இப்படி அசால்ட்டா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இல்லன்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்த என்ட்ரிக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பார்த்துக்கன்னோனே, அப்படியே நெனச்சு பார்க்குறாங்க. அவங்க மேல தண்ணி ஊத்துனது எல்லாத்தையும். உடனே வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்துப்பாண்டி" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து கேஷுவலா வந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. "எங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து உங்க பையனோட நடக்கிறத நெனச்சா சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ்க்கு பொண்ணு குடுக்கறதுக்காக வந்து வராங்க. ஏகப்பட்ட பணம், காசு, நகை நட்டு, காரு எல்லாம் வந்து தரேன். என் பொண்ண மட்டும் நல்லபடியா வந்து பார்த்துக்கங்க. என்ன பொண்ணு வந்து வந்தவ, அவ கோவக்காரியா இருக்கா. வெங்கடேஷ வந்து தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்குன்னு நாங்க வந்து விட்டு குடுக்க முடியுமா? என் பொண்ணு உங்க குடும்பத்தில வாழ்றத நெனச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குங்கிற மாரி ஆனந்தமா வந்து சொல்றாங்க அவங்க. சரிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, வெங்கடேஷ் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து, "என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு பொண்ணு தரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க." "ஓ! எனக்கு இன்னொரு கல்யாணமா? சரி, சரி. அடுத்த திட்டம் ஆரம்பிச்சுட்டீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, நான் பாட்டுக்கு எனக்கு புடிச்ச பொண்ணோட, ரத்னாவோட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பேச்ச கேட்கக்கூடாத இடத்துலலாம் நான் கேட்டு தலையாட்டி, இப்ப நான் வேலையும் இழந்துட்டேன். ரத்னாவும் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுல இன்னொரு பொண்ணோட எனக்கு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி, எனக்கு நல்லது செய்றோம்னு நெனைக்கிறீங்களா? நீங்க எதுவும் செய்யாம விட்டிருந்தாலே, நான் ரத்னாவோட சேர்ந்து வாழ்ந்திருப்பேனே! எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி, சொல்லி கடைசில வந்து தலைகீழ ஆக்கிட்டீங்களே! அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. வெங்கடேஷு, நான் உங்கள சும்மா விட மாட்டேன். இப்ப திருப்பி முதலேருந்து பிரச்சனை பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டீங்களான்னு சொல்லி,
அந்த இடத்துல வெங்கடேஷ் வந்து அவங்க அப்பா அம்மாவ டிஷம் டிஷம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்கள இருக்கிற சம்மந்தி வந்து நம்ம முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. "என்ன இல்ல பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "இது மாதிரி வந்தோம். வந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க வந்தா மட்டும் தான் சரி வரும்னோனே" அப்படியே வேக வேகமா வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க. உடனே வந்து என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி விசாரிக்கும்போது, நடந்ததெல்லாம் பார்த்துடுறாங்க. வெங்கடேஷ் வந்து ரூம்லேருந்து வெளில வராங்க. "என்னெல்லாம் காரியம் பண்ணி வச்சிருக்க?" "பின்ன என்ன சார் பண்றது? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். திருப்பி என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேச்ச கேட்டு தான் நான் வேலையும் விட்டுட்டேன். ரத்னாவும் என்ன விட்டு போயிட்டாங்கிற மாரி முத்துப்பாண்டி கிட்ட வந்து ட்ராமா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ப வெங்கடேஷு ஒரு பக்கம் வந்து, "ஏய்! அவங்க பேச்செல்லாம் கேட்டேன்னா, நீ என்ன முட்டாளா? நீ பொறுப்பான இடத்துல வேலை பார்க்குறவன் தானே!" "சார் பெத்தவங்களாச்சே, அவங்க நமக்கு நல்லது தானே சொல்லுவாங்க. எனக்கும் அந்த சேர்ல உட்காந்தா நல்லா இருக்கும்னு ஆசை வச்சுட்டாங்க. அந்த ஆசை எனக்குள்ள வந்து விதைச்சதே இவங்க 2 பேரும் தான். நான் மாட்டுக்கும் தெவனேன்னு இருந்தேன். ஆனா என்ன புடிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண வச்சு, கடைசியில பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது, அது இதுன்னு வந்து எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணதே வந்து இவங்க தான் சார். அதாவது எங்க அப்பா, அம்மா தான். ஏலே நீ சொல்றது ஏதாவது நம்புற மாரி இருக்கா? இல்ல யாராவது சொன்னா நம்புவாங்களா? உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய வந்து நீயே வந்து விட்டுட்ட. இனிமேட்டு என்ன செய்ய முடியும்? ஆமா சார். போச்சே போச்சு. எனக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்து அற்புதமான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல சார். எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு சார். எனக்குன்னு இப்ப யாரு சார் இருக்கா? என்ன இப்படி பொலம்ப விட்டுட்டாங்களேன்னு சொல்லி, பாவமா வந்து முத்துப்பாண்டி மனச வந்து கலைக்கிறதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிய நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இவனும் நம்மளோட சகல தானே. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு உதவி பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, நம்ப சண்முகத்துக்கு வந்து ஃபோன் பேசுவோமா? ச்சே! சரி வராது. நம்பளோட தங்கச்சிக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னு சொல்லி, வெளியில வந்தோனே வந்து அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பரணிக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா, இவரு மாட்டுக்கு வந்து சோகமா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெங்கடேஷு ஒரு பக்கம், "என்னல எதுவும் பிரச்சனையா? ஆமா, நீ எதுவா இருந்தாலும் வந்து இது மாரி வெங்கடேஷ் வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "ஏலே சண்முகம் ஒரு பக்கம் வந்து வண்டிய நிப்பாட்டுல, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, என்ன பிரச்சனைன்னு சொன்னோனே, சண்முகத்துக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "நான் எதுக்குல இப்ப அங்க வரணும்? அதெல்லாம் வர முடியாது. என் அண்ணன் வந்து பேசுறான். ஸ்பீக்கர்ல போடுன்னோனே, இங்க இது மாரிலாம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்குன்னு தெர்ல. ரத்னா இன்னமும் வந்து வெங்கடேஷோட மனைவி தான். அது மட்டும் இல்லாம, இங்க உன் தங்கச்சிய வச்சு தான் இங்க பிரச்சனை மேல பிரச்சனை நடக்குது. வேணும்னு சொன்னாலும், வேணான்னு சொன்னாலும், நீ தான் வந்து இங்க வந்து முடிவு வந்து எடுக்கணும். வேற வழி இல்ல சண்முகம். இங்க வந்தா மட்டும் தான் வந்து உண்டுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிர்றாங்க. "இல்ல, என்னல பண்றது? உன் அண்ணன் திருந்திட்டான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா, அதுக்குன்னு வெங்கடேஷ்க்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணான்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மொதல்ல போய் பார்ப்போம். அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவெடுப்போங்கிற மாரி பரணி பேசுறாங்க.